ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் அதிகாரம் 23 கேள்விகளும் பதில்களும். தாவீது யாரை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான்? சாலமோனை. தாவீது எப்பொழுது சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான்? தான் கிழவனும் பூரண வயதுள்ளவனும் ஆனபோது. தாவீது எவர்களை கூடி வரும்படி செய்தான்? பிரபுக்கள், ஆசாரியர் மற்றும் லேவியரை. பேர் பேராக எண்ணப்பட்ட லேவியரின் வயது என்ன? 30 முதல் அதற்கு மேற்பட்டவர்கள். எண்ணப்பட்ட லேவியரின் எண்ணிக்கை என்ன? 38,000. லேவியரில் எத்தனை பேர் ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களாய் இருக்கத்தக்க தாவீது கூறினான்? 24,000 பேர். எண்ணப்பட்ட லேவியரில் எத்தனை பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும்? 6,000. லேவியரில் எத்தனை பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? 4,000 பேர். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க எத்தனை லேவியரை தாவீது ஏற்படுத்தினான்? 4,000. கர்த்தரை துதிக்கிற 4,000 பேர் எவைகளால் கர்த்தரை துதிக்க வேண்டும்? தாவீது பண்ணிவித்த கீத வாத்தியங்களால். கர்த்தரை துதிக்கிறவர்களை தாவீது யாருடைய வகுப்புகளின்படி வகுத்தான்? கெர்சோன், கோகாத் மற்றும் மெராரி. கெர்சோனியரில் இருந்தவர்கள் யார்? லாதான், சிமேய். லாதானின் குமாரர் எத்தனை பேர்? 3 பேர். சிமேயின் குமாரர் எத்தனை பேர்? 7 பேர். சிமேயின் 3 குமாரரும் யாரில் தலைமையாய் இருந்தார்கள்? லாதான் வம்ச பிதாக்களில். தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டவர்கள் யார்? எயூஷ் மற்றும் பெரியாவின் குமாரர்கள். கோகாத்தின் குமாரர் எத்தனை பேர்? 4 பேர். அம்ராமின் குமாரர் எத்தனை பேர்? 2 பேர். அம்ராமின் குமாரரின் பெயர்கள் என்ன? ஆரோன் மற்றும் மோசே. பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை காக்கிறதற்கு பிரித்து வைக்கப்பட்டவர்கள் யார்? ஆரோனும் அவன் குமாரரும். ஆரோனும் அவன் குமாரரும் யாருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கு பிரித்து வைக்கப்பட்டார்கள்? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும் அவர் நாமத்தில் ஆசீர்வாதம் கொடுக்கவும் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் யார்? ஆரோனும் அவன் குமாரரும். மோசேயின் குமாரர் யாருக்குள் எண்ணப்பட்டார்கள்? லேவி கோத்திரத்தாருக்குள். கெர்சோமின் குமாரரில் தலைமையாய் இருந்தவன் யார்? செபுவேல். எலியேசருடைய குமாரரில் தலைமையாய் இருந்தவன் யார்? ரெகபியா. ஈப்சாரின் குமாரரில் தலைமையாய் இருந்தவன் யார்? செலோமித். எப்ரோனின் குமாரரில் தலைமையாய் இருந்தவன் யார்? எரியா. ஊசியேலின் குமாரரில் தலைமையாய் இருந்தவன் யார்? மீகா. யார் மரிக்கிற போது அவனுக்கு குமாரர் இல்லாதிருந்தார்கள்? மகேலியின் குமாரனாகிய எலெயாசார். எலெயாசாரின்
குமாரத்திகளை விவாகம் பண்ணியவர்கள் யார்? கீசின் குமாரர். யாருடைய சந்ததியால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிவிடை செய்தார்கள்? லேவி புத்திரர். எத்தனை வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடை செய்தார்கள்? 20 வயதுக்கு மேற்பட்ட. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யாரை இளைப்பாற பண்ணி இருக்க பண்ணினார்? தமது ஜனத்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் எங்கே வாசம் பண்ணுவார் என்று தாவீது கூறினான்? எருசலேமில். இனி லேவியர் எதை சுமக்க தேவையில்லை என்று தாவீது கூறினான்? வாசஸ்தலத்தையும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த பணிமுட்டுகளையும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.